சார், இந்த அமைச்சரவையினுடைய ஒப்புதல், முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டு, இவங்க கடந்த மார்ச் மாதம் கொடுத்தபோது சாரு குறிப்பிட்டது போல் கிட்டத்தட்ட 18,000 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதில் வழக்கமாக தெரியும் இந்த மாதிரி அறிக்கைனா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சார்ஜ் ஷீட்டெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி அறிக்கைனா யாரெல்லாம் இமெயில் அனுப்புனாங்கன்னா அந்த இமெயிலினுடைய காப்பி தான் கிட்டத்தட்ட ஒரு 17,950 இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா சார்? அதிகபட்சம் ஒரு 50 பக்கம் எழுதியிருந்தாங்கன்னா பெருசாக இருக்கும் சார். 142-43 கோடி பாப்புலேஷன் சார். இதில் வெறும் ஒரு 18,000 பேர் என்ன சார், அவர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம், கருத்துக்களை சொல்றதுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் வெறும் 10 நாள் மட்டும்தான். இந்த 10 நாள் ஆமாம், ஜனவரி 5ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணி 15ஆம் தேதி வரை டைம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். இதை ரொம்ப வேகமாக இந்த அரசாங்கம் செய்துன்னு சொல்றாங்களே, இந்த விவகாரத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப வேகம் காட்டுதா? பிரசிடென்ட் ஆஃபீஸ் வரை கேட்குறேன் நான். இல்லை, இந்த விவகாரத்தில் மத்திய அரசாங்கம் வேகம் காட்டல, குழப்பம் செய்கிறார்கள். அதுதான் உண்மை. சரி, வேகம் காட்டல. அவங்க வேகம் காட்டணும்னா முதல்ல என்ன இருக்கணும், பாராளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். அது இல்லை. இன்னைக்கு மோடியை 240 நிறுத்திட்டாங்க. இவரோடு சேர்ந்து இருக்கிற சந்திரபாபு நாயுடு இது சம்பந்தமாக எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன் என்று நேரடியாகவே சொல்லிவிட்டார். அரசியல் கட்சி 47 அரசியல் கட்சிகளை அழைத்தார்கள். அதில் 32 கட்சிகள் சாட்சியம் அளித்தார்கள், வரவேற்றார்கள். 15 கட்சி மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. அதில் சந்திரபாபு நாயுடு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னா நான் நடுநிலைமை, இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஒன்று. அதே மாதிரி ராஜ்யசபாவிலும் இவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வரணும். இது ஜஸ்ட் லைக் தட் இல்லை. இது என்னன்னு இன்னும் சொல்லணும்னா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பயங்கர தாக்குதல். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு இருக்கிற அஜெண்டா வேற. பாராளுமன்ற தேர்தலில் பெட்ரோல் விலையை குறைன்னு நாங்கள் மோடிகிட்ட கேட்போம். சட்டமன்ற தேர்தலில் குடிநீருக்கான கட்டணத்தை குறைன்னு கேட்போம். இது அடிப்படை வித்தியாசம். அதுதான் வித்தியாசம் இருக்கிறது. அவங்க பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சனைகள் வேறு, சட்டமன்ற தேர்தலில் பிரச்சனைகள் வேறு. அதே போல உள்ளாட்சி மன்றங்களுக்கு நடைபெறுகிற தேர்தலில் பிரச்சனைகள் வேறு. அப்போ 3 விதமான பிரச்சனைகளோடு மக்கள் அணுகுவார்கள். அப்போ பாராளுமன்றத்துக்கு சரி என்று நினைக்கிறவர்களை சட்டமன்றத்துக்கு தவறு என்று வாக்களிப்பார்கள். சட்டமன்றத்துக்கு சரி என்று நினைப்பவர்களை பாராளுமன்றத்துக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இது நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பல மாநில அரசுகளை வஞ்சகமாக பணி நீக்கம் செய்வதற்கு, பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு சூழ்ச்சி நினைக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் மறுபடியும் எப்ப தேர்தல் வரப்போகுது? 26 மே. அது 26 மே வந்தா எதுவரையில இருக்கும்? அடுத்து 31. இவங்க என்ன பேசுறாங்க, 2029க்குள்ளேயே அந்த காலகட்டத்துக்குள்ளேயே நிறைவேற்ற வேண்டும். அப்படி முடியாமல் போனால் 2034க்கு. புரியுதா உங்களுக்கு? சரி, 2034க்கும் எப்படி நீங்க நடத்துவீங்க? ஏற்கனவே இந்திய நாட்டில் நம்ம அனுபவித்து பார்த்தது என்னன்னா, 7 தடவை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. 7 தடவை. இப்ப பாராளுமன்றத்துக்கு ஒரு நாள் தேர்தல் நடந்தது. 5 வருஷம் முடியல, கலைச்சிட்டீங்க. ஆனா நான் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு 5 வருடம் இருக்கிறது. ஏன் என்னுடைய ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, புரியுது. இப்ப கூட பாத்தீங்கன்னா, இப்ப சந்திரபாபு நாயுடு இப்பதான் ரைட்டா இருக்காரு பாராளுமன்ற தேர்தலோட சேர்ந்து. அடுத்த தேர்தல் எப்ப? நம்ம அடுத்தது 2029. அப்ப 2029னா அப்ப அதுக்கு பிறகு எப்ப தேர்தல் நடத்துவீங்க ஆந்திராவுக்கு? அதே மாதிரி இப்போ தேர்தல் வருது. ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், அடுத்தது பீகார், இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் தேர்தல் வருகிறது. இவர்களுக்கு எப்பொழுது நீங்க தேர்தல் நடத்துவீங்க? அப்ப என்னன்னா எல்லாம் மொத்தமா பிரசிடென்ட் ரூல். அதுதாங்க. இந்த சுத்தி எங்க சுத்தி ரங்கப்பட்டினம் வரணும்னு எங்க கிராமத்து ஒரு பழமொழி. அதே மாதிரி எல்லாம் சுத்தி கடைசியில் எங்க வருதுன்னா ஒற்றை ஆட்சியை நோக்கிய பிஜேபியின் பயணம். அதுதான். அதாவது நான் என்ன நினைக்கிறேன், அவங்களுடைய யூனிட்டரி ஸ்டேட் என்ற கான்செப்ட் இருக்கு பாருங்க. அதாவது மிகப்பெரிய மத்திய அரசாங்கம், அனைத்து அதிகாரங்களையும் குவித்து வைத்திருக்கிற யூனிட்டரி ஸ்டேட் மத்திய அரசாங்கம். நாம வச்சிருக்கிற யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். முதல்ல இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, பல்வேறு மக்களை கொண்ட, பல்வேறு இனக்குழுக்களை கொண்ட, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட ஒரு துணை கண்டம். அந்த ஒரு துணை கண்டத்துல போய் மத்தியிலும் ஒரே மாதிரி இருக்கணும், மாநிலத்திலும் ஒரே மாதிரி இருக்கணும், உள்ளாட்சிக்கு ஆனா உள்ளாட்சிக்கு 100 நாட்களுக்கு அப்புறம் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்களாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இப்ப இவ்வளவு வசதி வந்த அப்புறம், இவ்வளவு டெலிகம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம், டிஜிட்டலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் 7 கட்டமாக தேர்தல் நடத்துறீங்க பாராளுமன்றத்துக்கு.
சட்டமன்றத்துக்கு பல கட்டங்களாக நடத்துறீங்க. ஒரு தேர்தல் கூட உங்களால ஒரு கட்டமா நடத்த முடியாம இருக்கிற பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை யாரை ஏமாற்றுவதற்காக? பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட தோல்வி அடைந்து விட்டது பாஜக. இப்ப சட்டமன்ற தேர்தல் ஹரியானாவை பத்தி கருத்து கணிப்புலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே காங்கிரஸ் வெல்ல போகிறது என்று கருத்து கணிப்பு வந்து விட்டது. மகாராஷ்டிராவிலும் இவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை, ஜம்மு காஷ்மீர்ல சாதகமான சூழ்நிலை இல்லை. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லிவிட்டால் பெட்ரோல் விலையை விட்டுவிட்டு, நல்லா கவனிங்க, பெட்ரோல் விலையை விட்டுவிட்டு, வேலையில்லா திண்டாட்டத்தை விட்டுவிட்டு, நாட்டில் இருக்கிற அத்தியாவசிய பிரச்சனைகளை எல்லாம் விட்டுவிட்டு இப்ப எதை பேசிக்கிட்டு இருப்போம்? ஒரே நாடு ஒரே தேர்தல், சரியா தப்பா, ரைட்டா, வேற மோடி என்ன பண்றாரு? இப்ப திசை திருப்பு, ஒட்டு மொத்தமா மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி ஏமாற்றுவதற்காக இவர்கள் செய்கிற வஞ்சக சூழ்ச்சிக்கு பெயர் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்.